வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 37வது கொஸ்டின் பார்க்கலாம். இது வரைக்கும் ஒரு 36 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் 37வது கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், விடை வகைகளை பொறுத்துக. சுட்டி கூறுவது சுட்டு விடை, மறுத்து கூறுவது மறை விடை, இனமாக கூறுவது இனமொழி விடை, உடன்பட்டு கூறுவது நேர் விடை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடுத்தெழுதுக. இதில் தவறானது தான் எதுன்னு கேட்டிருக்காங்க, பொருத்தமற்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இ காமர்ஸ் மின்னணு மயம்னு கொடுத்துருக்காங்க. இ காமர்ஸ் அப்படின்னா மின் வணிகம் அந்த மாதிரி வரும். ஆனால் மின்னணு மயம்னு கொடுத்ததுனால டிஜிட்டல் அப்படின்னா தான் மின்னணு மயம் வரும். ஸோ இந்த இ காமர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மின்னணு மயம்னு கொடுத்துருக்கிறதுனால இதுதான் தப்பு. மற்றபடி டெபிட் கார்டுனா பற்று அட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம் இதெல்லாம் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. நாயு, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நாவாய். நாயு நாவாய். ஊர் பெயரின் மறுவுவை எழுதுக. கும்பகோணம் குடந்தை. கும்பகோணம் குடந்தை. ஊர் பெயரின் மறுவுவை அறிந்து பொருந்தா இணையை கண்டறிக. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் பி புதுக்கோட்டை புதுமைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் புதுகை அப்படின்னு வரணும். ஸோ இதுதான் பொருந்தாது. மற்றபடி புதுச்சேரி, புதுவை, கும்பகோணம், குடந்தை, நாகப்பட்டினம், நாகை இதெல்லாம் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊர் பெயர்களின் மறுவுவை பொறுத்துக. கோயமுத்தூர் கோவை, கோயம்புத்தூர் கோவை, நாகப்பட்டினம் நாகை, புதுச்சேரி புதுவை, புதுக்கோட்டை புதுகை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 1, 4, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான நிறுத்தற்குறித்தொடரை காண்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி எவ்வளவு பெரிய கரடி. இங்கே புல் ஸ்டாப், அப்புறம் கரடிக்கு மரம் ஏற தெரியுமா வினாக்குறி கடைசியாக. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிறுத்தற்குறிகளை அறிதல். நிறுத்தற்குறிகள் எது சரியானது. இதுக்கான ஆன்சரும் ஆப்ஷன் பி தான். மீனே, இங்கே உணர்ச்சிக்குறி, அதாவது ஒரு எழுவாய் வர்றப்போ உணர்ச்சிக்குறி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். மீனே ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய். இது கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ கடைசியாக கொஸ்டின் மார்க். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மீனே ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வாடை காற்று வீசியது. வாடை காற்று வீசியது. நெக்ஸ்ட்டு, பேச்சு வழக்கு தொடரை காண்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எங்கடா போகிற. எங்கடா போகிற. இது பேச்சு வழக்கு கேட்டிருக்காங்க. எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எழுத்து வழக்கு எதுன்னு தான் கேட்பாங்க. இது பேச்சு வழக்காக இருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ எங்கடா போகிற. எந்த 2 சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும். பாடறிந்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பாடு கூட்டல் அறிந்து. பாடறிந்து பாடு கூட்டல் அறிந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. வெளி, நூல், மாலை, கோல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நூல்வெளி. நூல்வெளி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் விடை வகையினை சுட்டுக. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கண்மணி நாளை பாடம் படிப்பாள். இதில் பார்த்திங்கன்னா கண்மணி நாளை பாடம் படித்தாள். நாளை அப்படிங்கிறது எதிர்காலம், ஆனால் படித்தாள் அப்படிங்கிறது இறந்த காலம். இது பொருந்தாமல் இருக்குது. இதில் கரெக்டான காலம் என்னென்னா இந்த ஆப்ஷன் பி தான். கண்மணி நாளை பாடம் படிப்பாள் அப்படிங்கிறது தான் சரி. நெக்ஸ்ட்டு, சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. பகுபத உறுப்புகள் டேஸ் வகைப்படும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எத்தனை. பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான வினா சொல்லை இட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது. இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி எங்கு. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இந்த கொஸ்டினும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்தல். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதுபோல. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணைப்பு சொல். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார்.
ஏனெனில் கல்விக்கூடங்களில்தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, ஏனெனில். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடைப்புக்குள் உள்ள குலை வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொருத்துக. என்னென்னா அலகு. இது எதுக்கு வரும்னா நெல், திணை, கதிர், இதுக்கெல்லாம் அலகுன்னு சொல்லுவாங்க. அதனோட அந்த முற்றிய நெல் அந்த இதை வந்து கொத்தை வந்து அந்த அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா நெல், திணை, கதிர். நெக்ஸ்ட்டு, பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான். இந்த ப்ராக்கெட்டில் உரை 2 கொடுத்துருக்காங்க. இதில் எந்த உரை வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, உரையாற்றினான். என்னென்னா இடையின ரகரம் வரணும். இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரையாற்றினான். பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சொற்களை தெரிவு செய்க. 6. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, எண் நீர்நிலை. 6 எண் நீர்நிலை. இருபொருள் தருக. துய்ப்பது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கற்றல் தருதல். துய்ப்பது, கற்றல் தருதல். இருபொருள் தருக. கல். இருபொருள் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கற்றல் இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். கற்றல் இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், குறில் நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு. விடு, வீடு. இதுக்கான ஆன்சர் அறிக்கை விடுதல், மரவீடு. அறிக்கை விடுதல், மரவீடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்தெழுதுக. சிலை. இதை வந்து சிலை அப்படிங்கிறத நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு சொற்றொடர் எது இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம ஆப்ஷனில் இந்த ஏபிசிடி இந்த 4லையுமே பார்த்தீங்கன்னா குறியில் நெடிலாக மாற்றினா சின்னு வரணும். இந்த மேலே இருக்கிறத மட்டும் பார்த்துமே நம்ம இதுக்கு ஆன்சர் பின்னு பண்ணிடலாம். ஏன்னா சிலை இங்கே வந்து சீன்னு வரணும். ஆனால் சேலை சே வந்துருக்கு. இங்கே தான் சிலை சீலை அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. சீலை பாருங்கள், சிலை சோலைன்னு கொடுத்துருக்காங்க, சிலை சூளைன்னு கொடுத்துருக்காங்க டியில். ஆனால் கரெக்டாக இருக்கிறது பி தான். இதை மட்டும் பார்த்துமே ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் கீழே இருக்கிறது என்னென்னா சிலையை திரைச்சீலையால் மறைத்து வைத்திருந்தார்கள். அதை ஃபஸ்ட்டு இருக்கிற சிலை பார்த்திங்கன்னா சிற்பம், அதை குறிக்குது. அப்புறம் சீலை அப்படிங்கிறது துணியை குறிக்குது. ஸோ சிலையை திரைச்சீலையால் மறைத்து வைத்திருந்தார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று, வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். காரணம், 3000 பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதில் கூற்று சரி, காரணம் வந்து தவறு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று சரி, காரணம் தவறு. சரியான கூற்றை தெரிவு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. என்னன்னா அண்ணாவின் வானொலி உரை. வீட்டிற்கோர் புத்தகசாலை அப்படிங்கிறது வந்து அண்ணாவின் வானொலி உரை. ஆனால் இங்கே மேடை பேச்சுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஆ வந்து தவறு. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். இது சரி. அ ஆ இ இது ரெண்டும் சரி. ஆ மட்டும் தவறு. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆ இ சரி, ஆ தவறு. நெக்ஸ்ட்டு, ஈக்குவாலிட்டி இச்சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல்லை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சமத்துவம். ஈக்குவாலிட்டி, சமத்துவம். நெக்ஸ்ட்டு, கலைச்சொற்களை அறிதல். கண்ணியம், டிக்னிட்டி. வாய்மை, சின்சியாரிட்டி. உபதேசம், ப்ரீச்சிங். கொள்கை, டாக்ட்ரைன். கண்ணியம், டிக்னிட்டி, வாய்மை, சின்சியாரிட்டி, உபதேசம், ப்ரீச்சிங், கொள்கை, டாக்ட்ரைன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 3, 4, 2, 1. கலைச்சொற்களை அறிதல். டர்னட்டோ, சூறாவளி. டர்னட்டோ, சூறாவளி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இயற்கை, வங்கூல் ஆட்ட. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காற்று. வங்கூல் அப்படின்னா காற்று. இதே மாஹால் அப்படின்னா பெருங்காற்று அப்படின்னு அர்த்தம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது? அகவற்பா. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது? அகவற்பா. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. சரியான இணையை தேர்ந்தெடு. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மன்னன், இறைவன். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. மக்கள், மக்கள் கூட்டம். மக்கள் கூட்டம். சரியான கூட்ட பெயரை தேர்க. ஆடு, மந்தை. ஆட்டு மந்தை. சொற்களின் கூட்டு பெயரை தெரிவு செய்க. எறும்புகள், சாறை சாறையாக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சாறை சாறையாக. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார்.
நெக்ஸ்ட்டு சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். மற்றதெல்லாம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது சி தான், கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். ஒரு தான் வரும். சீலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தனன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்தான்னு தான் சரி, ஆனால் வந்தன அப்படின்னு சொல்லி அகிரிணியில் கொடுத்துருக்காங்க. ஸோ சி வராது. பியில் பார்த்தீங்கன்னா ஓர் நாள்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்தது, நடந்து வந்தது அப்படின்னு இதுவும் அகிரிணியில் கொடுத்துருக்காங்க. டியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். இங்கே வந்து ஒரு தான் வரணும், ஓர்னு கொடுத்துருக்கனால டியும் வராது. ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ தான், ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அது நகரத்திற்கு செல்லும் சாலை. இங்கே நான் அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. ஸோ உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அது தான் வரும், உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் அஃது வரும். ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி, அது நகரத்திற்கு செல்லும் சாலை. நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. நெக்ஸ்ட்டு, நீகான் என்ற சொல்லின் பொருள் நாவாய் ஓட்டுபவன். நீகான் என்ற சொல்லின் பொருள் நாவாய் ஓட்டுபவன். வங்கம் என்னும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கப்பல். வங்கம் எனும் சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்தெழுதுக, கப்பல். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. திங்கள், நிலவு, அலர் மலர்தல், மேரு இமயமலை, அலி கருணை. திங்கள், நிலவு, அலர் மலர்தல், மேரு இமயமலை, அலி கருணை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழை நீக்குக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, யானை படையும் குதிரை படையும் சென்றன. யானை படையும் குதிரை படையும் சென்றன, இதுதான் சரி. ஏல பார்த்தீங்கன்னா சென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உயர்திணையில் கொடுத்துருக்காங்க அகிரிணையை. ஸோ இது வராது. அப்புறம் சென்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒருமையில். யானைப்படை குதிரைப்படை ரெண்டையும் சேர்த்து சொல்கிறப்ப இது பன்மை. ஸோ சென்றன அப்படிங்கிறது தான் சரி. இங்கே வந்து இந்த ஆப்ஷன் சி தான் சரி, யானைப்படையும் குதிரைப்படையும் சென்றன. நெக்ஸ்ட்டு, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். இதில் ஆப்ஷன் ஏ தான் சரி. பியில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்தன அப்படின்னு அகிரிணியில் கொடுத்துருக்காங்க, இது வராது. அப்புறம் நன்கு அறிந்தான் அப்படின்னு ஒருமையில் கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. அப்புறம் தமிழர்கள் உணவு பரிமாறும் முறைக்கு நன்கு அறிந்தது அப்படின்னு இதுவும் அகிரிணியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வராது. இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ தான், தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. பகைவர் நீவீர் அல்லர். இதுக்கு வந்து ஆன்சர் நீவீர் அல்லீர் அப்படின்னு வரணும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பகைவர் நீவீர் அல்லீர். நீவீர் அப்படின்னு வந்தால் அல்லீர். இதே நீ அப்படின்னா அல்லை அப்படின்னு வரும். நீ அப்படிங்கிறது தான் அல்லை, நீவீர் அப்படிங்கிறது பன்மை. ஸோ அதுக்கு அல்லீர் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு, பின்வரும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. இதில் என்னென்னா, திருநெல்வேலி பகுதியை வளம் கொளிக்கச் செய்யுமாறு தாமிரபரணி ஆகும். இதனை தன்பொருணை நதி என்று முன்னர் அழைத்தனர். இது பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனா நதி என்று பல கிளை ஆறுகளாக பிரிந்து திருநெல்வேலியை நீர்வளம் மிக்க மாவட்டமாக செய்கின்றது. திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிப்பது உழவு தொழில். தாமிரபரணி ஆற்றின் மூலம் இங்கு உழவு தொழில் நடைபெறுகின்றது. இங்கு குளத்து பாசனமும் கிணற்று பாசனமும் கூட பயன்பாட்டில் உள்ளன. இரு பருவங்களில் நெல் பயிரிடப்படுகின்றது. மானாவாரி பயிர்களாக சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், காய்கனிகள், பருத்தி, பயிறு வகைகள் போன்றன பயிரிடப்படுகின்றன. இங்கு விளையும் வாழைத்தார்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகம், கேரளம் போன்ற பிற மாநிலங்களுக்கும் அனுப்பப்படுகின்றன. நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் நெல்லை மாவட்டமே முதலிடம் வகிக்கிறது. இதிலிருந்து கொஸ்டின், திருநெல்வேலி மாவட்ட பொருளாதாரத்தில் முதன்மையான பங்கு வகிக்கும் தொழில் உழவு தொழில். நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதலிடம் பெறும் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம்.
தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தன்பொருணை நதி. தாமிரபரணி ஆறு முன்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? தன்பொருணை. திருநெல்வேலியின் மருவு பெயர் நெல்லை. திருநெல்வேலியின் மருவு பெயர் நெல்லை. தாமிரபரணி ஆற்றின் கிளையாறுகளுள் ஒன்று சேர்வலாறு. தாமிரபரணி ஆற்றின் துணையாறுகளுள் ஒன்று சேர்வலாறு. நெக்ஸ்ட்டு, நிலத்தினிடையே எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நிலத்தின் கூட்டல் இடையே. இது இயல்பு புணர்ச்சி தான். இந்த இன்னும் ஈவும் சேர்றப்ப அது நீவா மாறும். நிலத்தின் கூட்டல் இடையே, நிலத்தின் இடையே. அருந்துணை என்பதை பிரித்தால் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அருமை கூட்டல் துணை. அருந்துணை, அருமை கூட்டல் துணை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இடமெங்கும். இடம் கூட்டல் எங்கும், இடமெங்கும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இடமெங்கும். நெக்ஸ்ட்டு, எளிது எனும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. எளிது, அரிது. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. காய் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் கனி. காய் எனும் சொல்லின் எதிர்ச்சொல் கனி. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் அணுகு, விலகு. அணுகு, விலகு. பொருந்தா சொல்லை கண்டறி. இலங்கை. பொருந்தா சொல்லை கண்டறி, இலங்கை. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கர்நாடகம், கேரளா, ஆந்திரா இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ். இலங்கை அப்படிங்கிறது பக்கத்து நாடு. ஸோ இதுதான் பொருந்தாது. நெக்ஸ்ட்டு, பொருந்தா சொல்லை கண்டறிக. நான் அல்லேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாம் அல்லோம், இதுவும் சரி. நீ அல்லை, இது சரி. நீ வீர் அல்லர்ன்னு கொடுத்துருக்காங்க. நீ வீர் அல்லீர் அப்படிங்கிறது தான் சரி. இதில் பொருந்தாதது இந்த நீ வீர் அல்லர் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. அதாவது அவர்கள் அப்படின்னு வந்தால் தான் அல்லர்ன்னு வரும். அவர்கள் அல்லர் அப்படின்னு வரும். நீ வீர் அப்படிங்கிறப்ப அல்லீர் அப்படிங்கிறது தான் சரி. இங்கே அல்லர்ன்னு கொடுத்ததுனால இதுதான் பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு, விகார புணர்ச்சி அல்லாத சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வாழை மரம். இது இயல்பு புணர்ச்சி. வாழை கூட்டல் மரம், வாழை மரம். இயல்பாக புணர்றது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் தாய், விற்கொடி, மனமகிழ்ச்சி இதெல்லாம் விகார புணர்ச்சி. அதனால் தோன்றல், திரிதல், கெடுதல் இந்தபடி இதெல்லாம் வந்திருக்கும். இது வாழை மரம் அப்படிங்கிறது இயல்பு புணர்ச்சி. ஸோ விகார புணர்ச்சி இல்லாத சொல் எதுனா இந்த வாழை மரம் தான். நெக்ஸ்ட்டு, பின்வரும் வாக்கியங்களுள் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல்தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. இதுக்கான இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கைப்பொருள். இங்கே பியில் கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே 4ல் பார்த்தீங்கன்னா கைப்பொருள் இப்போ கொடுத்துருக்காங்க. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. இதுக்கான ஆன்சர் என்னென்னா 1, 4 சரி, 2, 3 தப்பு. இதில் பிழையற்ற வாக்கியம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு 1, 4 சரி. நெக்ஸ்ட்டு, சந்தி பிழை நீக்குக. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைக்கு தந்தம் உண்டு. இங்கே யானைக்கு இத்து வரணும். நெக்ஸ்ட்டு, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. சென்டென்ஸ், சொற்றொடர். சென்டென்ஸ், சொற்றொடர். ஆங்கில சொல்லுக்கு பொருந்தாத தமிழ் சொல் அறிக. இதில் பொருந்தாதது அதாவது தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, இதழியல், மேகசின். மேகசின் அப்படின்னா பருவ இதழ் அப்படின்னா தான் மேகசைன். இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் பொருந்தாது. மற்றபடி ஒலியியல் அப்படின்னா ஃபோனாலஜி, எழுத்திலக்கணம், ஆர்த்தோகிராஃபி, மொழியியல், லிங்குவிஸ்டிக்ஸ் இதெல்லாம் சரி. இதில் பொருந்தாதது இந்த ஆப்ஷன் பி, இதழியல், மேகசின். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்தெழுதுக. டிஜிட்டல் ரிவால்யூஷன். இதுக்கான ஆன்சர் மின்னணு புரட்சி. டிஜிட்டல் ரிவால்யூஷன், மின்னணு புரட்சி. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. ஆறு, நதி. ஆறு அப்படிங்கிறது நதி, இதுதான் சரி. ஆறு அப்படின்னா மரம்னு கொடுத்துருக்காங்க. ஆளு, மண், ஆளு, மண் இதெல்லாம் தப்பு. இதில் கரெக்டாக இருக்கிறது ஆறு அப்படின்னா நதி, இதுதான் சரி. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. விடு, வீடு. விடு அப்படின்னா கைவிடுதல், வீடு அப்படின்னா தங்குமிடம். விடு, வீடு, கைவிடுதல், தங்குமிடம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள். இங்கே அறம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அறநெறியோட போர் செய்கிற அந்த மீனிங்கை குறிக்குது.
இந்த ரெண்டாவது இருக்கிற அறம் இடையனரகர அறம் பார்த்திங்கன்னா ஆயுதம், அறம், கூர்மையான அறம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அறம் ஆயுதத்தை குறிக்குது. ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி, அறம். அறம். பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதியுடையவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாவாய், வங்கம், தோணி, களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? பல வகையான கடற்கலன்கள். நாவாய், வங்கம், தோணி, களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? பல வகையான கடற்கலன்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக. வெய்யோன், பகலவன், சூரியன். வெய்யோன், பகலவன், சூரியன். துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும்? நுனிப்பகுதி. துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும்? நுனிப்பகுதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் வினைமுற்றின் வேர் சொல்லை தேர்ந்தெடுத்தெழுதுக. பார்த்தான், பார். பார்த்தான் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர்ச்சொல் பார். கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நட, நடக்கிறது. இதுதான் சரி. பியில் பார்த்தீங்கன்னா கேட்டு, கேட்டார்னு கொடுத்துருக்காங்க. கேட்டார் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர்ச்சொல் கேள். சென்றார், செல். வாலியர் அப்படின்னா வால்னு வந்திருக்கணும், ஆனால் வாலின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக இருக்கிறது எதுனா ஆப்ஷன் ஏ தான், நட, நடக்கிறது. வேர்ச்சொற்களை தேர்வு செய்க. அறிஞர், இதுக்கான வேர்ச்சொல் அரி. ஆப்ஷன் சி, அறிஞர். இதுக்கான வேர்ச்சொல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அரி. வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. கொடு, கொடுத்தோர். கொடு, கொடுத்தோர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட தொழிற்பெயரிலிருந்து வேர் சொல்லை கண்டறிந்தெழுதுக. படித்தல், படி. படித்தல், படி. அகர வரிசைப்படுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மலை, மேகலை, மயிலை, மோதல். மலை, மேகலை, மயிலை, மோதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா தேனி, ஓணான், கிளி, மாணவன், ஆசிரியர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, மாணவன். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். பக்கம், வண்டு, சங்கு, கங்கை, மங்கை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கங்கை, சங்கு, பக்கம், மங்கை, வண்டு. சொற்களை ஒழுங்குபடுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், முறை மாறியுள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. முளையிலே விளையும் தெரியும் பயிர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, விளையும் பயிர் முளையிலே தெரியும். விளையும் பயிர் முளையிலே தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, புல்லனம். வாட்ஸ்அப், புல்லனம். இரு வினைகளின் வேறுபாடு அறிக. முதலாளி டேஸ், தொழிலாளி டேஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பணித்தார், பணிந்தார். முதலாளி பணித்தார், தொழிலாளி பணிந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைகேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கவும். வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் தேம்பாவணி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படைத்த பெருங்காப்பியம் எது, யாது? நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்திய ஏவுகணை நாயகன் யார்? நெக்ஸ்ட் கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அப்துல் நேற்று வருவித்தான். அப்துல் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை. நேற்று அப்துல் வராமல் இருந்தான் எதிர்வினை, எதிர்மறை வினையில் வரும். அப்துல் நேற்று வந்திலன், இதுவும் வராமல் இருந்தான் அப்படிங்கிறது பொருள் மாறா எதிர்மறையில் வரும். வராமல் இருந்தான் வந்திலன். நேற்று அப்துல் வராமல் இருந்தான், அப்துல் நேற்று வந்திலன். இது ரெண்டுமே எதிர்மறையில் தான் வரும். ஏ பார்த்தீங்கன்னா தன்வினையில் வரும். இதில் பிறவினை தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அப்துல் நேற்று வருவித்தான். இதுதான் சரி. தன்வினை தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வள்ளி மாலை தொடுத்தாள். இதுதான் சரி. பியில் பார்த்தீங்கன்னா வள்ளியால் மாலை தொடுக்கப்பட்டது, மாலை வள்ளியால் தொடுக்கப்பட்டது, ரெண்டுமே செய்யப்பாட்டு வினை. டியில் பார்த்தீங்கன்னா மாலை வள்ளி தொடுத்திலல், இது எதிர்மறையில் வரும். ஸோ வள்ளி மாலை தொடுத்தாள் அப்படிங்கிறது தான் தன்வினை. நெக்ஸ்ட் கொஸ்டின், செய்யப்பாட்டு வினை தொடரை காண்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாட்டு அவனால் பாடப்பட்டது, பாட்டு அவளால் பாடப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆகாய தாமரை உவமை கூறும் பொருளை கூறு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. புலி என்பதன் சரியான சொல்லை தேர்வு செய்க.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வேங்கை. புலி வேங்கை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். எடுப்பார் கைப்பிள்ளை. உவமை கூறும் பொருள் தெளிக. இதுக்கான ஆன்சர் சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். எடுப்பார் கைப்பிள்ளை சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் கலைச்சொல் பொறுத்துக. டாக்டரேட் முனைவர் பட்டம். கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை. யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம். அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். டாக்டரேட் முனைவர் பட்டம், கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை, யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நீபவனத்தை நீத்து அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காண்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடம்பவனம். நீபவனம் அப்படின்னா கடம்பவனம். கலைச்சொல் அறிக. பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி. பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின் விடை வகையை கண்டறிதல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல் விடை. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல் விடை. பொருத்தமில்லாத விடையை கண்டறிக. வினா எதிர் வினாதல் விடை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இது செய்யேன். வினா எதிர் வினாதல் விடை. இதுக்கு பொருத்தமில்லாதது என்னன்னா இது செய்யேன். இது செய்யேன் அப்படிங்கிறது மறைவிடையில் வரும். மற்றபடி இது செய்வேனா, நான் போவேனா, வராமல் இருப்பேனா, இதெல்லாம் வினா எதிர் வினாதில் வரும். இது செய்யேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மறைவிடை. ஸோ இதில் இந்த வீடியோவில் ஒரு 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.